வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இந்த பில்லி சூனியம் இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் நிறைய பயம் நிறைய பேருக்கு இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. செய்வினை தோஷங்கிறது வச்சுட்டாங்க. அதனால இவங்க சுயநினைவு இல்லாமல் இருப்பது, தன்னிலை உணராமல் அவர்கள் நடப்பது அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் முன்னாடி காலங்களில் கண்டிப்பாக இருந்து வந்தது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏவல் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது நம்ம கேட்குறோம். இந்த ஒரு தாக்கம் நம்மளுடைய ஜாதகத்துல இருந்தால் மட்டுமே நமக்கு அது சார்ந்த பயம் அப்படிங்கிறது ஏற்படும்னு புரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக சொல்றோம் அப்படின்னா, லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியும் 6ஆம் அதிபதியும் நல்ல நிலையில, அதாவது நம்ம ஜாதகத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னா அதிபதியுடன் தொடர்பு இருந்தால் இது சார்ந்த பயங்கள் ஜாதகருக்கு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். இல்லை அவர்கள் அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, ஜாதகர்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது உங்கள் ஜாதகத்தில் எந்த விதத்துலேயும் பயன் இருக்காது, உங்களுக்கு அதாவது பயமுறுத்தல் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். உதாரணமாக மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த எண்ணம்ங்கிறது சில காலங்கள் தோன்றுமானா கண்டிப்பாக தோன்றும். கலக்கத்தோடு இருக்கிறோம், எந்த நிகழ்வும் ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி துலா லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இது சார்ந்த நிகழ்வுகள் இந்த ஜாதகருக்கு தோன்றுமானா கண்டிப்பாக தோன்றும்னு சொல்லலாம். யாரோ நமக்கு என்னமோ செஞ்சு வச்சுட்டாங்க, அதனால தான் நம்ம தானாக இயங்க முடியும், அடுத்தவங்களை சார்ந்து இயங்குறோம், இல்லைன்னா நமக்கு அந்த பலம் இல்லாமல் போச்சு, அந்த நோய் நொடியோட தாக்கம் அதிகமாக போச்சு, நடக்கிறாங்க கீழே விழுந்துட்டா கூட தான் பார்க்காமல் நடந்ததுனால தான் கீழே விழுந்தது அப்படிங்கிற உணர்வு இருக்காது. அதே மாதிரி வண்டியில் போனால் கூட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது என் மேலே தான் தப்புங்கிற எண்ணத்தை கொடுக்காது, இல்லைன்னா ஆப்போசிட்டில் வந்தவங்க மேலே தான் தப்புங்கிற எண்ணத்தை கொடுக்காது. யாரோ என்னமோ பண்ணிட்டா அதனால தான் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நினைவு தான் வரும். அந்த பாவகத்திற்கு, அந்த லக்ன பாவகத்திற்கு எண்ணத்தை தோன்றி வைக்குமானா கண்டிப்பாக தோன்றும். அதுவும் கும்பராசியில் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி வீட்டிலேயே இருப்பாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை, இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது, தைரியமா நீ வெளியில வான்னு சொன்னா கூட யாராட்டி ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை பத்தி பேசிட்டா போதும் அவங்க சிறைப்படுதல்னு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடப்பாங்க. அது அவருடைய நிலை. இதை மாற்ற முடியுமானா இந்த சில காலங்கள் கும்ப லக்னத்திற்கு என்ன நட்சத்திர புள்ளி, அந்த நட்சத்திர புள்ளி எப்ப முடியுதுங்கிறது அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தால் மட்டும்தான் கூற முடியும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடியது கிரக பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த 4 கிரகங்கள் கூட்டு கிரகமாக செயல்படும் போது, அதுவும் இந்த மீன ராசியில சஞ்சரிக்கும் போது நிறைய பேருக்கு இந்த கேள்விங்கிறது எழுது. இது ஒரு 3 மாசமா இந்த நிகழ்வுகளை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதற்கும் எங்கள் ஜாதகத்திற்கும் ஏதாட்டி தொடர்பு இருக்குதா, எங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்க ஜாதகத்தில் இந்த லக்னங்கள் செல்லும் போது சில கிரக அமைப்புகள் அந்த தொடர்பை, அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த இடத்துல இருக்கும். உதாரணமாக இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ நல்ல நிலையில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதை விட பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல நிலையில இருந்ததுன்னா இது சார்ந்த எண்ணங்கள் அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அடுத்த முன்னேற்ற பாதை என்ன அப்படிங்கிற ஒரு தன்மை தான் உங்களுக்கு இருக்குமே தவிர இதுல மூழ்கி ஒரு கவலையிலேயோ ஒரு கஷ்டத்திலேயோ இல்லைன்னா மனதளவுல அந்த பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த கிரகத்திற்கு கிடையாது. அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவங்கள எப்படியாட்டி அதுல இருந்து வெளியில கொண்டு வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். பில்லி சூனியம் சம்பந்தப்பட்டது, கண் திருஷ்டி சம்பந்தப்பட்டது, செய்வினை கோளாறு சம்பந்தப்பட்டது, அவர்கள் ஜாதகத்தில் சில கிரகங்கள் பிரச்சனைக்குரிய பாவகங்களில் இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணத்தை அவர்களுக்கு தோன்றி வைக்கும். இன்னொன்னு, இது எல்லா ஜாதகத்துக்கும் வருமானா வரும். நீங்களே பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு ஒரு 40 வயசுன்னா இந்த 40 பிறந்த லக்னத்திலேருந்து ஒரு 3-4 லக்னம் ஒரு ஜாதகர் கடந்து தான் வந்திருப்பாரு. இந்த காலங்களில் இல்லாத ஒரு கேள்விங்கிறது தற்போது மட்டும் வந்திருக்குது அப்படின்னா சற்றும் யோசிக்கக்கூடியது மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதற்கு நம்மளுடைய அக்ஷய ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகம் சம்பந்தப்படுமானா கண்டிப்பாக சம்பந்தப்படும். உங்க ஜாதகத்துல உங்களுடைய அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பில்லி சூனியம் ஏவல் தோஷம்ங்கிறது நெருங்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.